Hello dear students, exercise number 11.10 second sum உடைய second subdivision 1 divided by x plus 1 the whole square minus 25. Basic question பார்த்தோம்னா தெரியும் 1 divided by variable square minus constant square ஃபார்மேட்ல இருக்கு. Given question I is equal to integral 1 divided by x plus 1 the whole square minus இது 5 square அப்படின்னு எழுதிடலாம். என்ன மாடல் இருக்கு? Integral 1 divided by வேரியபிள் ஸ்கொயர் மைனஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற பேட்டர்ன்ல இருக்கு. இதோட ரிசல்ட் என்ன? 1 டிவைடட் பை 2a லாகா மாடா எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி இந்த கிவன் கொஸ்டினுடைய ஏ உடைய வேல்யூ எக்ஸ் உடைய வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இந்த இன்டெகிரல் முடிஞ்சிடும். therefore நான் இந்த கிவன் கொஸ்டின் ஐன்னு எடுத்துக்கிறேன். therefore okay here value of a b எழுதிடலாம். வேல்யூ ஆஃப் ஏ ஏக்கு பதில் என்ன இருக்கு? ஏ இருக்க வேண்டிய இடத்துல இங்க 5 இருக்கா, ஆமா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்க எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. ஓகே ரைட், இந்த வேல்யூஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். therefore given question I is equal to 1 by 2a 2 a உடைய வேல்யூ 5 2a லாகா மாடா எக்ஸ் எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸா மைனஸ் ஏக்கு பதில் என்ன வேல்யூ? ஏ உடைய வேல்யூ 5 டிவைடட் பை எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் ஏ உடைய வேல்யூ 5 பிளஸ் சி. சி எக்ஸ் பதில் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் எழுதணும். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண 1 அதனால இங்க 1 எழுதிடலாம். அதாவது எக்ஸுக்கு பதிலாக வேற ஏதாவது டேர்ம் இருந்தால் அந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் எழுதணும். இந்த எக்ஸ் டிவிஷன் பண்ண 1 டிவிஷன் பண்ண 0, அப்போ 1/1 இருக்கும் பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். எக்ஸுக்கு பதிலாக வேற ஏதாவது டேர்ம் வந்ததுன்னா அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் எழுதணும். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் பிளஸ் 1 இருக்கா, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, அதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் எழுதணும். புரியுதா? ரைட், இப்போ 1 தான் இருக்கிறதுனால அதுல எந்த சேஞ்சஸ் நடக்க போதில்லை. அப்போ ஃபைனல் ரிசல்ட் I equal to 1 divided by 2 5s are 10 2 5s are 10 10 1s are 10 லாகா மாடா எக்ஸ் plus 1 minus 5 அப்போ minus 4 ஆயிடும் divided by x plus 1 plus 5 is plus 6 plus 6. இதுதான் இந்த given questionக்கான ஃபைனல் ஆன்சரா. வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. Thank you everyone.